ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பிஎல் அகாடமி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ளீஸ் கிளிக் த பெல் ஐகான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கான்ஸ்டியூஷன்னா என்ன, வாட் இஸ் மீன் பை கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் இப்போ ஒரு கண்ட்ரிக்கான பேசிக் லா தான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கண்ட்ரி இப்படி தான் இருக்கணுங்கிறத லா மூலயமா சொல்கிறது தான் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனுங்கிற கான்செப்ட் முதலாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்ஏல தான் ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து தான் எல்லா நாடுகளும் கான்ஸ்டியூஷன் வேணுங்கிறத ஃபாலோ பண்ணாங்க. இப்போது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி வந்ததுங்கிறத பற்றி பார்க்கலாம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி மேக் பண்ணாங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி கேபினெட் மிஷன் பிளான் 1946 படி கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி இந்தியாவில் செட்டப் பண்ணுறாங்க. அதுபடி தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செட்டப் பண்ணி அவங்க தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறாங்க. அந்த அசம்பிளியில் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த 389 மெம்பர்ஸில் ப்ராவின்சஸ் படி 292, ஸ்டேட்ஸில் 93 மெம்பர்ஸ், சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸில் 3, பலுஜிஸ்தானில் 1, இப்படின்னு 389 மெம்பர்ஸ் சேர்ந்து மேக் பண்ண ஒரு விஷயந்தான் கான்ஸ்டியூஷன். இந்த அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9, 1946 நடக்குது. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளியாகவும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பெர்மனன்ட் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளியாகவும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் HSC முகர்ஜி அண்ட் VT கிருஷ்ணமாச்சாரி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி இருக்கிறாங்க. அப்புறமா 11 செஷன்ஸ் 160 டேஸ் இந்த அசம்பிளியில் நடந்திருக்குது. இந்த அசம்பிளியில் நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க, வேரியஸ் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் நம்ம டிராஃப்டிங் கமிட்டி தான் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணது. அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேன் டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ அவர் தான் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணார். ஸோ அவரை நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கண்ட்ரி சரியான வழியில் நடக்கணுங்கிறதுக்காக அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை நவம்பர் 26, 1949 அன்றைக்கி தான் அடாப்ட் பண்ணாங்க. அதில் அந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ரியாம்பிள், 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. இந்த கான்ஸ்டியூஷனை 26 ஜான்வரி 1950 அன்றைக்கி என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த டேவை நாம் ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை ரிட்டன் பண்ணது யாருன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைசாடா. இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருக்கிறாரு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெவலில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம கான்ஸ்டியூஷன் தான் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட். அதுக்கப்புறமா இதில் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சில சேஞ்சஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்படி 2 கவர்மெண்ட் செயல்படலாம். இந்தியா ஆஸ் அ செக்குலர் ஸ்டேட், என்ன ரிலிஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி, பாரபட்சம் இல்லாமல் நமக்கு நீதி வழங்கும். இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசஸ், ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு. அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன். இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேர் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 363 பார்ட் 20ல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பற்றி சொல்லியிருக்கு. அமெண்ட்மெண்ட் யாரால் இந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும். 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்னன்னு சொல்லலாம், மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 42nd அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லாம் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணாங்க. இப்போ எப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலன்னா ஃபஸ்ட்டு பில் பாஸ் பண்ணணும். எய்தர் அப்பர் ஹவுஸ் ஆர் லோவர் ஹவுஸ், ராஜ்யசபா ஆர் லோக்சபா. அதில் பாஸ் பண்ண பில் 2/3 ஆஃப் த ஓட்ஸ் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பில்லை பிரசிடெண்ட்டுக்கு பாஸ் பண்ணுவாங்க. அவங்க எஸ் சொல்லலாம் ஆர் நோ சொல்லலாம் அந்த பில்லுக்கு. இப்போ ப்ரியாம்பிள்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ரியாம்பிள் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது நம்ம இண்டெக்ஸ் பேஜ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் ப்ரியாம்பிள். இதை கீ டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இது ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஜனவரி 22, 1947 அன்றைக்கி கொண்டு வந்தார். அதுபடி பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரியாம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரியாம்பிளை ஒரே ஒருக்க அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி. அதுபடி 3 நியூ வேர்ட்ஸ் இந்த ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டிகிரிட்டி.
நம்மளோட ப்ரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொன்னால் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். இந்த 5 பொது உடைமையான விஷயங்களும் நமக்கு இந்திய நாட்டில் கிடைக்குது அப்படிங்கிறத ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்னா என்ன? நம்ம கண்ட்ரியில் நமக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் யூனிஃபார்ம் சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்ஏலாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் டூவல் சிட்டிசன்ஷிப், சென்ட்ரலுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்னு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். பார்ட் 2 கான்ஸ்டியூஷனில் பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11 அது வந்து சிட்டிசன்ஷிப்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆர்டிகல்ஸில். நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. அந்த ஆக்ட் படி நமக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் கிடைக்குது, நம்மளோட சிட்டிசன்ஷிப் எப்படி லாஸ் ஆகுதுங்கிறத பற்றி அந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சிட்டிசன்ஷிப் ஆக்டை 8 times அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். எப்படி நமக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கலாம்? பை பர்த் Jan 26, 1950 அதுக்கப்புறம் பிறந்த எல்லாருமே இந்தியன் சிட்டிசன். பை டிசன்ட் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் அந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸாக இருந்தால் அவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். பை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். பை நேச்சுரலைசேஷன் ஃபாரினர்ஸ் வந்து இங்கே தங்கி 6 months தங்கியிருந்தாலும் அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி நம்ம இந்தியாவோட சில பகுதியை இணைச்சோன்னா அதில் வாழ்கிற மக்களும் இந்தியன் சிட்டிசன் தான். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், ரெனான்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரவியேஷன். இப்போ வந்து நம்ம வேற ஒரு கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டோன்னா நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி நம்ம வார் டைம் அப்போது நம்மளோட சீக்ரெட்ஸ், நம்ம இந்தியன் சீக்ரெட்ஸை வெளிநாட்டுக்கு வந்து தெரிவித்தோன்னா அப்போது நம்மளோட சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளோட பேசிக் ரைட்ஸ் என்னென்னங்கிறத கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிறாங்க. பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆர்டிகல் 12 35 வரையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எங்கேருந்து எடுத்தோன்னா யூஎஸ்ஏவோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கிறோம். நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு முதல்ல அமைக்கும் போது 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. இந்த பார்ட் 3ல் உள்ள கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவோன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிலீட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 வந்து டிலீட் ஆகிடுச்சு. அது டிலீட் ஆனாலும் அதை எடுத்துக்கொண்டு போய் எதில் வச்சுருக்காங்கன்னா ஆர்டிகல் 300A பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்குறாங்க. எதுபடி இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்னு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ஆர்டிகல் 32 இதில் ரிட் ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ரிட் வந்து ஒரு ஆர்டர் அண்டுன்னு சொல்லலாம். இது யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு சர்டைன் இப்போ ஆக்டை வந்து ப்ராஹிபிட் பண்ணும் ஒரு கோர்ட் ஆர்டர் மூலயமா வந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்காக கொடுக்கறது தான் ரிட் அப்படின்னு சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் 2 கோர்ட்டுமே இந்த ரிட் வந்து கொடுக்கலாம். அதனால் சுப்ரீம் கோர்ட்டை கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆர்டிகல் 32 ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. மொத்தம் 5 kinds ஆஃப் ரிட்ஸ் இருக்குது. ஏபிஎஸ் கார்பஸ் டு சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட், மேண்டமஸ் protect the petitioner who requires legal help to get his work done by the respective public authorities. Prohibition prohibits a subordinate court from acting behind its jurisdiction. Certiorari quashes an order issued by subordinate court by overstepping its jurisdiction. இப்போ ஒரு subordinate court ஒரு ஆர்டர் வந்து போட்டுச்சுன்னா அதை செரட்டோரி மூலமாக நம்ம அந்த ஆர்டரை வந்து நிறுத்த முடியும். Co-warranto prevents usurpation of public office through illegal manner. பப்ளிக் ஆஃபீஸில் உள்ளவங்க தப்பு பண்ணாலோ அவங்களுக்கு எதிராக பாயிறது தான் co-warranto. Directive principle of state policy இது வந்து பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒரு லாஸ் இருக்குது. ஆர்டிகல் 36 51 வரையும். இந்த லா வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் அப்படின்னா இந்த லாவிலேருந்து ஏதாவது நமக்கு
அந்த லா படி நமக்கு வந்து எதுவும் நடக்கலைன்னா அதை நம்ம கோர்ட்டில் போய் கேட்க முடியாது. அதுதான் நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் அப்படின்னா. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படி இல்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் நம்ம கேட்கலாம். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை நோவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இந்த இதில் 45 ஆர்டிக்கலை 86th அமெண்ட்மெண்ட் படி அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாற்றிருக்கிறாங்க. இது அப்போ முன்னாடி அது டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியாக இருந்துச்சு. இப்போ அது ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்குது. அதுபடி இப்போது டிபிஎஸ்பியில் என்ன இருக்குதுன்னா, ஆல் சில்ட்ரன் அபவ் 6 years வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கிறோம். 1976 சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து காங்கிரஸ் பார்ட்டி செட் பண்ணாங்க. அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்றும் இல்லை. 42nd அமெண்ட்மெண்ட் படி 1976 தான் நம்ம இதை பார்ட் 4A அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணுறோம். இதுக்கு கீழே ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்குது, 51A. இதில் மொத்தம் 10 டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை 2002ல் 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணுறோம். அதுதான் 51AK. அதுபடி சில்ட்ரன்ஸ் பிட்வீன் ஏஜ் 6 and 14 ஷுட் கிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள ரிலேஷனை பற்றி பார்க்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன். லா மேக் பண்ணுறதுல லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா லா மேக் பண்ணுறதுல உள்ள ரிலேஷன் 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இது வந்து இருக்குது. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அதில் உள்ள இதுக்கு லா மேக் பண்ண முடியும். ஸ்டேட் லிஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லா மேக் பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட் போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் மேக் லா டு திஸ். யூனியன் லிஸ்ட்டில் 97, இப்போ 100 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டில் 66, இப்போது 61. கன்கரண்ட் லிஸ்ட்டில் 47, இப்போது 52. ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஆர்டிகல் 280 படி ஃபினான்ஸ் கமிஷனை பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா, இப்போ ஒரு டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணாங்கன்னா அந்த டேக்ஸை சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுக்கறது தான் ஃபினான்ஸ் கமிஷனோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒர்க் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதுபடி இப்போ கலெக்ட் பண்ணுற டேக்ஸை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு பிரித்து தருவாங்க. லேட் 1983 சர்க்காரியா கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு. அதுபடி அவங்க 247 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதில் 180 ரெக்கமெண்டேஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதில் முக்கியமானது இன்டர் ஸ்டேட் கவுன்சில் 1990 கொண்டு வந்தாங்க. 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் 3 member கமிட்டியை செட்டப் பண்ணுறாங்க. யாரோட சேர்மன்ஷிப்லனா டாக்டர் PV ராஜமன்னார். சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை அனலைஸ் பண்ணுறதுக்காக. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பார்ட் 17 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. ஆர்டிக்கல் 343 ஆர்டிக்கல் 351 வரையும் டோட்டலாக 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்குது. 8th ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னா 22 லாங்குவேஜஸ் இருக்குது. 2004 கிளாசிக்கல் லாங்குவேஜுங்கிற நியூ கேட்டகரியை கொண்டு வந்தாங்க. அதில் 6 லாங்குவேஜஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜுங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் 2004. நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இப்படி 6 லாங்குவேஜை கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு அறிவித்தாங்க. நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நேஷ்னல் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 352 நேஷ்னல் எமர்ஜென்சியை பற்றி சொல்லுது. யார் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சியை கொண்டு வர முடியும்னா பிரசிடெண்ட்டால் தான் கொண்டு வர முடியும். எந்த டைம்லனா வார் டைம், இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஏதாவது ஆர்ம்டு ரெபலியன், டேஞ்சர், த்ரெட் இருக்கும் போது நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் 3 times நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்க. 1962, 1971, 1975. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமமாக ஸ்டேட் எமர்ஜென்சி 3 yearsக்கு தான் கொண்டு வர முடியும். கவர்னர் வந்து ஸ்டேட்டை வந்து பார்த்துப்பாங்க.
ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடெண்ட்டுக்கு பதிலாக. இதுக்கு பேர் வந்து பிரசிடெண்ட் ரூல்னு சொல்லலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது எங்கே கொண்டு வந்தாங்கன்னா பஞ்சாபில் 1951. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வரும்போது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட சேலரிஸை எடுத்துப்பாங்க, ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து பிரசிடெண்ட்டோட ஆர்டரால் பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் நடந்ததில்லை. தேங்க்யூ ஃபார்